எடுக்கிற அப்படியான சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட பாதிப்புகள் சரி உண்மையாக தவிர்க்கல. அது பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைய பார்க்கலன்னு தானே எங்கட ஆதம். அளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தானே இப்ப எங்கட ஆதம். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்டு தாய் பக்கத்திலேயே இருக்குபடி 7:30 மட்டும் பிள்ளைய பார்க்கல. அது என்ன காரணம்? அவ்வளவு குருதி பேருக்கு போற பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்தை தானே நாங்க கேட்கிறோம். வேற ஒன்று எங்களுக்கு நீதி தானே கேட்கிறோம். உங்களை பத்தி குறை சொல்லல. அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஆனா உங்களை பத்தி கேட்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னாடி எப்பதான் வேதனைப்பட்டு அது கை கொண்டு பார்க்க தாய்ப்பால் கேட்குது. இவங்களால கொடுக்க முடியுமா? இவங்களால இவ்வளவு கதைக்குறாங்க. நாங்க தூக்கி வச்சிருக்கோம். எங்களை மார்பிள்ள பால் தருதுன்னா அந்த பிள்ளை அந்த பெத்த தாய் என்ன வேதனை, அந்த பிள்ளைக்கு என்ன இது பதில் சொல்ல போறாங்க இவங்க? அதெல்லாம் விடுங்கள. பார்க்காதக்குரிய காரணத்தை சொல்லலாம் டாக்டர். அதுதான் அவர் சொல்றாரு என்னன்னா அவருக்கு அதுக்கு என்னன்னு சொன்னா அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட ஆளு அவ்வளோ பேர் பணி நீக்கம் செய்யப்படுது. 4 பேருக்குரிய லெட்டர் எல்லாம் வந்துட்டு அப்ப அவையோ பணி நீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்துக்கொள்ளும் தான். இப்ப மற்ற நோமலா சேவை நடந்தோன்றிருக்க இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும். அதை தவிர்க்கணும். அப்ப எதிர்காலத்தில் அதை பார்க்கலாம். மற்றது அதுக்கு எதிராக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இண்டி போட்டு அதுக்குரிய போலீஸ் ஒரு வழக்கை கொண்டு போகும். அதே போல நிர்வாகம் வந்து இன்னொரு நடைமுறைகளாக தங்கண்ட ஒழுக்காற்று விசாரணை செய்யணும். இப்போ அதுக்கமாக ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்து அவ்வளோ பேரையும் சம்பந்தப்பட்ட ஆக்களை பணி நீக்கம் செய்ய சொல்லி தான் இப்போ சொல்லிக்கிறார். இனி மேலே தொடரையில இனி எல்லாம் இன்குவாரி மற்ற கோர்ட் கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்பு தான் நம்ம மீள வேலை சேர்க்கலாமா, அதுக்கு என்ன தண்டனை, மற்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நட்டகடு கொடுக்கணும், அந்த விஷயம் எல்லாம் இனித்தான் அந்த இதுல வேற ஒரு உயிர் பாக விட்டு தானே இவ்வளவு இந்த முடிவு எடுக்கிறாங்க. பெத்த தாய் புள்ள இல்லாம இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது, இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்துரும். அதுதான் எங்கட ஆதங்கமே. நாங்க அந்த ஊராக்கள் தான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க. ஒரு சின்ன விஷயம் தானே ஐயா, பெரிய இது ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் பார்த்து 7ஆம் சேர்த்தா இன்றைக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். ஐயோ டாக்டர் பார்த்தாரு, சும்மா பார்த்திருந்தா கூட எங்களுக்கு மன ஆறி போயிருக்கும். அவர் பார்த்தாரு, பிள்ளைய காப்பாற்ற முடியாது, சேர்த்துட்டு சரிதான். இப்ப எல்லாம் முழுக்க எல்லாம் இதுல இருக்கிற எல்லாம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புள்ளோட வீட்டுக்கு போறோம். அந்த புள்ளைக்கு பக்கத்து வீடு நாங்க. அப்ப நாங்க அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வேதனையா இருக்கு, சரியான துக்கமா இருக்கு. அவர் தான் பார்க்கணும் இல்ல, மற்ற டாக்டர்ஸ் இருக்காங்க, பார்க்கலாம் தான், காத்திருக்கலாம் தான். எல்லாம் இதை வச்சுக்கொண்டு ஒரு படிப்பினியா வச்சுக்கொண்டு அது உண்மை நடக்கல. அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா இனி நாங்கள் இதை ஒரு பாடமா வச்சோண்டு எதிர்காலத்துல ஒரு இந்த இதை வச்சுக்கொண்டு எதிர்காலத்துல டாக்டர் மர குறை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. உண்மையை நாங்க அப்படி சொல்றதுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி, அதுக்குதான் நாங்க ஓடி போறோம். எங்கள்ட்ட அரசாங்கத்தை பிரைவேட்டா போயிட்டு ஒரு இது பண்ற அளவுக்கு லட்சக்கணக்கு இல்லை. ஒரு கடவுள் அடுத்த கடவுளுக்கு அடுத்து டாக்டர்மா இருக்கும். அவங்ககிட்ட அதுக்கு நாங்க ஓடி போறோம். அடுத்தது மனுஷங்க கதைக்காம இருக்கிறாங்க. என்ன திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனா வேற ஊசியை குத்தி அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்வாங்க. அப்படி கொண்டு ஒரு சிலர் நடந்த இது சொன்னாங்க. சில துயரமான சம்பவம் நடந்தது. ஆனா நீங்க வேதனைப்படுற மாதிரி நாங்களும் வந்து வேதனையோட இன்னும் இருக்கிறோம். அதில் எந்த இதுவும் இல்லை. சரியா? இப்போ என்னன்னு சொன்னா ஒரு சில விடயங்கள் வந்து நடந்துட்டு அப்ப அந்த டைம்ல வர வேண்டிய பணியை தங்களோட பணியை செய்ய வேண்டிய வைத்தியரும் அதோட இருந்த ஊழியர்களும் வந்து செவனை செய்ய விட்டதுதான் நல்ல பிள்ளை. எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து விடிய தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து அங்கேயும் தெரியல.